ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி நன்றி. உட்காருங்க. தாயாகியும் தந்தையுமாய் எல்லா உறவாகி நம்ம எல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கின்ற நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் திருவருளை வணங்கி இந்த அருட்பேரொளி அருட்பெருஞ்சோதி சபையின் ஆண்டு விழாவும் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய 201வது அவதாரத்தின விழாவையும் முன்னிட்டு நம்ம எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலும் உரிய இந்து பாபா அவர்களை நன்றி பாராட்டி நன்றி கூறி, அடியனுக்கு சன்மார்க்கத்தை எல்லாம் வளர்த்து கொடுத்து நம்முடைய போற்றுதற்குள்ளே மலேசியாஜி தர்மலிங்க சுவாமி அவர்களை நன்றி பாராட்டி நன்றி கூறி, இந்த மேடையில் என்னை அழகு பார்த்த என்னுடைய மாமா ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னே மலேசியாவில் வந்து வேலை செய்து தர்மலிங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் தான். அவர் தான் நமக்கு குருநாதர். ஸோ இந்த அருமையான வேலையில் எங்கள் மாமா ஜெகநாதன் அவர்களையும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, இன்னும் அற்புதமான வர்மா ஆசான்கள், சித்த மருத்துவ குருநாதர்கள், சன்மார்க்க பெரியோர்கள் அவர்கள் அனைவர்களையும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, இந்த அற்புதமான வேலை இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி பாராட்டி, உங்கள்கிட்ட வந்து சன்மார்க்க நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறதில்லை. கொடுக்கப்பட்ட நேரமும் குறைவான நேரம்தான். நம்மளுடைய தலைவிதியை மாற்றுகின்ற அமுத காற்று. நம்ம எல்லாரும் இங்கே ஒரு தலைவிதியோடு வந்திருப்போம். இப்போ நீங்கள் சித்திவானுக்கு வந்து இருப்பது நமக்கு ஒரு கர்மா, நம்ம பிறந்த இடம் ஒரு கர்மா, நான் கள்ளக்குறிச்சியில் பிறந்தது கர்மா, இவங்களுக்கு பிறந்தது கர்மா. ஸோ இந்த கர்ம விதிகள் எல்லாம் தலைவிதிகளெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியும், இந்த உடம்பை அழியாமல் வைத்துக் கொள்வதற்கு வள்ளல் பெருமான் முதல் போகர் வரைக்கும் சொல்லியிருக்கின்ற பஞ்சகற்பம், உடம்பை கற்பமாக மாற்றக்கூடிய ஒரு மருத்துவ தகவல்களை மட்டும் உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். அமுத காற்று, விஷக்காற்று. அமுத காற்றுனா என்ன, விஷக்காற்றுனா என்ன அப்படின்னாக்க, அமிர்தம் என்ற ஒரு வார்த்தைக்கு அழியாத ஒரு பொருள் என்று பேர். இந்த உடம்பு வந்து அழியாத ஒரு பொருளாக மாற்றணும். அதுக்காக தான் நம்மளாம் பிறந்திருக்கிறோம். அது எப்படி மாறணும் அப்படின்னாக்க, நம்முடைய சப்த தாதுக்கள் எல்லாம் அழியாத ஒரு பொருளாக மாறும், உயிர் பொருளாக மாறும். இதுதான் அமிர்தம். அதுக்கடுத்து நஞ்சு, விஷம். விஷம்னா என்னன்னாக்க, கெட்ட காற்று, கெட்ட கிருமி, கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம்ல. ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஓட்டுனாக்க ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன். இந்த காற்று வெந்து வெளியே போகுது அழுக்கு காற்றா, அந்த அழுக்கு காற்றுக்கு பேர் விஷக்காற்று அல்லது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இது வந்து சித்தர்கள் வந்து அபான வாயுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 காற்றுகள், 2 வாயுக்கள் இருந்து கொண்டு நம்ம உடம்புல எப்படி நம்மளெல்லாம் வழிபாடு செய்யுது, எப்படி நம்மளை வந்து இயக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இழக்கிறோம். இதற்கும் தலைவிதிக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கும் கர்மாவுக்கும் என்ன சம்பந்தம், இதற்கும் சன்மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம், சன்மார்க்கத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இதற்கும் நீங்கள் வருகை புரிந்திருக்கின்ற உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு 30 நிமிட இந்த ஸ்பீச்சில் வந்து இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே. மேல் உலகத்தில் அமுத காற்று அதிகமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் அப்படின்னாக்க 21 மணி நேரம் இந்த உலகத்தில் வந்து விஷக்காற்று வீசுது. ஒரு 3 மணி நேரம் தான் அந்த உலகத்தில் அமுத காற்று வீசுது. அந்த 3 மணி நேரம் எதுனாக்க, காலை அதிகாலை 3 மணிலேருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் 1 மணி நேரம்னு சொல்லுவாங்க. அந்த 1 மணி நேரம் அந்த உலகத்தில் அமுத காற்று வீசுது. மீதி 21 மணி நேரமும் இந்த உலகத்தில் விஷக்காற்று வீசுது. வீசிட்டு போகட்டும், எனக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். என்னன்னாக்க, நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடைமுறை வாழ்க்கை கடைப்பிடிக்க முடியல? என்ன காரணமாக இருக்கும்? இப்போ நான் பேசுகிறேன், கேட்குறீங்க, ஆமாம்மா நல்ல விஷயமாக தான் இருக்குது, நாளைக்கு போய் கடைப்பிடிச்சாலும் நாளைக்கு போவீங்க. நாளைக்கு போனவுடனே திரும்ப 7 மணிக்கே போய் பஞ்ச் அடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக குளிச்சுட்டு வேக வேகமாக காடி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். அப்போ திரும்பவும் கடைப்பிடிக்கலாம்னு நினைப்போம். இப்படியே தான் நம்ம நாட்டில் கடந்து போகும். கடைப்பிடிக்க முடியாது. படித்ததும் மனசில் நிற்காது.
படித்து நினச்சாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியாது. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து அமுத காற்று இல்லாமல் விஷக்காற்றை சுவாசம் செய்து கொண்டு இருக்கிறோம். 21 மணி நேரம் நாம் வந்து ஒரு விஷயம், இந்த உலகமே நாம இல்லை, இந்த உலகம், இந்த பிரபஞ்சமே, இந்த யூனிவர்சலே விஷக்காற்று தான் சுவாசித்து கொண்டு இருக்கிறோம். அமுத காற்று சுவாசித்து கொண்டு, அமுத காற்று வானு உலகத்தில் இப்போ பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சூரிய வெளிகள், இந்த வெளிகளில் 21 மணி நேரம் அமுதம் வீசுது. 3 மணி நேரம் தான் அங்கே விஷயம் இருக்குது. இந்த உலகத்தில் 21 மணி நேரம் விஷம் இருக்குது, 3 மணி நேரம் தான் அமுதம் இருக்குது. இப்போ மேல் உலகத்தில் 21 மணி நேரம் அமுத காற்று வீசுவதனால அங்கே இருக்கிற சூரியன் வந்து செத்து போகிறது இல்லை, அங்கே இருக்கிற சந்திரன் வந்து செத்து போகிறது இல்லை, அங்கே இருக்கிற கோள்கள் வந்து செத்து போகிறது இல்லை, அங்கே இருக்கின்ற நட்சத்திரங்கள் செத்து போகிறது இல்லை. ஆனால் நாம் மட்டும் இந்த உலகத்தில் ஒரு 100 ஆண்டுகள் கழிச்சு விஷக்காற்றை சுவாசம் செய்து நம்ம வாழ்க்கையும் உருப்படி ஆகிறதில்ல, நம்முடைய எண்ணங்களும் செயல்படுத்த முடியதில்ல. ரெண்டாவது என்னன்னாக்க, நம்ம படித்த விஷயங்கள் ஞாபகத்துலேயே இருக்குதில்ல. இந்த விஷக்காற்று என்னன்னாக்க, இந்த விஷக்காற்றோட நேரம் அப்படின்னா என்னன்னாக்க, 21 மணி நேரம் நம்முடைய மனசுக்கு தோஷம் இருக்குதுங்கிற வரலாறு. கிரகண தோஷம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் கேள்விப்படுகிறீங்களா? சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். சந்திரன் என்பது நம்முடைய மனசு, மனோ, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 கரணக்கருவிகளுக்கு சந்திரன். அப்போ இந்த கரணக்கருவிகளில் அறிவு இருக்குது. சந்திரன் நிலாவில் வெளிச்சம் இருக்குது, தோஷத்தில் வந்து மறைக்கும் போது வெளிச்சம் தெரியுதா? வெளிச்சம் தெரியுதா? தெரியல இல்லையா? மனசில் அறிவு இருக்குது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு அறிவு இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த அறிவு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் வேலை செய்யலை? அந்த 21 மணி நேரம் விஷக்காற்றில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம செய்கிற செயல், நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே விருத்திக்கு வராது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. அதுபோல் அமுத காற்றுல மேல் உலகத்தில் இருப்பதனால அவங்களுக்கு கற்பம் பல கழியணும். பல கோடி ஆண்டுகள், பல கோடி வருஷங்கள் மேல் உலகத்தில் இருக்கிற சூரியனும் சந்திரனும் சாவதில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அமுத காற்றை வீசி கொண்டிருக்குது. அமுத காற்று வீசி கொண்டிருப்பதனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம உடம்பில் தாய் தந்தை கூடும்போது கருத்தரிக்கிறோம். அந்த கருத்தரிக்கும் போது அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர், சுயசக்தி, பிராணன், குண்டலினி சக்தி, விட்டல் ஃபோர்ஸ் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது உயிர் ஆற்றல். அந்த உடம்புல இருக்கிற உயிர் ஆற்றலுக்கு பேர் தான் விட்டல் ஃபோர்ஸ், சுயசக்தி, பிராணன், குண்டலினி சக்தி, அமுதம், பிராணன், வாசி இப்படின்னு சித்தர்கள் பல பேரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதர் பிறக்கும்போது அவன் சுயசக்தி, பிராணன் குறைவாக பிறந்தால் அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையிலே குறைபாடாக இருக்கும். ஒரு மனிதன் நம்மளுக்கு அறியாமல், நம்மளுடைய சுதந்திரம் இல்லாமல், நம்முடைய விருப்பு வெறுப்பு இல்லாமல் பிறக்கும் போது நாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக பிறப்போம். எப்படி அப்படின்னாக்க, திதி அப்படின்னு கேள்விப்படுகிறீங்களா? திதின்னா சூரியன் வந்து, சந்திரன் வந்து பௌர்ணமியில் தொடங்கி அமாவாசை வரைக்கும் 15 நாள், அமாவாசையில் தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் வளர்ப்பிறை, இதை தான் 30 நாள் அப்படின்னு கணக்கிடப்பட்டது. இந்த நாள் ஒரு மாதம் 30 நாள் அப்படிங்கிறது எப்படின்னாக்க, சூரியன் பூமியை சுற்றி வருகிற அந்த நேரத்தின் அடிப்படையில் தான் நமக்கு ஒரு மாதம் கணக்கிடப்படுகிறது. இப்போ நாள், தேதி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. தேதி அப்படின்னா என்னன்னாக்க திதின்னு அர்த்தம். திதி தான் தமிழ். திதிங்கிற வார்த்தை நாளடைவில் மருவி இப்போ தேதியாக ஆச்சு. இப்போ திதி என்பது என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி அதிகாலையில் 6 மணிக்கு பிரதம திதின்னு வச்சுக்கோங்க. 15 நாட்கள், 15 திதி இருக்குது. பிரதம திதி இன்றைக்கி 6 மணி தொடங்கி அடுத்து மறுநாள் 6 மணிக்கு ஒரு திதி, அதான் ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இதில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் என்பது இன்றைக்கி 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி, 12 ஹவர்ஸ் ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் என்பது ஈவினிங் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 12 மணி நேரம் செகண்ட் ஹாஃப். இப்போ பிரதம தீதியில் ஒருத்தவங்க வந்து குழந்தை பிறக்குது, ஒரு பொதுகை பிரியன் வந்து பிரதம தீதியில் பிறக்கிறாருன்னு வச்சிங்களேன். இப்போ காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி, இந்த 12 மணி ஃபஸ்ட் ஹாஃபில் நான் பிறந்துட்டா அந்த திதியினுடைய ஆதிக்கம், சுயசக்தி, அமுதம் வந்து நமக்கு சந்திரனிடம் தான் வருது. சுயசக்தி எங்கேருந்து வருதுனாக்கா இந்த பூமிக்கு சந்திரனிடம் தான் வருது. அப்போ அந்த திதியில் ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம பிறந்திருந்தா அந்த குழந்தை பிறக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கும்.
இப்போ ஈவினிங் 6 மணிக்கு மேலே, அதாவது செகண்ட் ஹாஃப், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு குழந்தை பிறக்குது. உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நான் பிறக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ 12 மணி நேரம் முடிஞ்சு 14 மணி நேரம் கடந்து போச்சு. இப்போ 12 மணி நேரம் குறைவாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பிறந்திருந்தா அந்த குழந்தை சுயசக்தி பிராணன் குறைபாடோடு பிறக்கும். இது எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? அந்த குழந்தை பிறக்கிறப்பே சீக்கிரமாக சளி பிடிக்கும், சீக்கிரமாக ஜன்னி வந்துடும், அவன் குறைஞ்ச வயசில் சொட்டை வீந்துடும், அவனுக்கு முதுகு கூன் வீந்துடும், குரல் மங்கிடும், சீக்கிரம் விந்து அணுக்கள் குறைபாடு வரும். அவனுக்கு கவுண்ட், நீங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் சாப்பிடுவார். ஒரு தாய் தந்தைக்கு 2 குழந்தை நல்லா தான் பிறக்குது. அண்ணன் சுயசக்தி பிராணனோடு பிறந்திருப்பான், தம்பி சுயசக்தி பிராணன் குறைவாக பிறந்திருப்பான். அப்போ அவனுக்கு சீக்கிரமாக அந்த சீக்கு அட்ராக்ட் ஆகிடும். இப்போ கொரோனாவில் சேர்த்தவங்கள யார் நினைக்கிறீங்க? கொரோனாவில் இறந்தவங்க யார் நினைக்கிறீங்க? யாருக்கெல்லாம் சுயசக்தி பிராணன், விட்டல் ஃபோர்ஸ், இம்யூனிட்டி பவர் குறைவாக இருந்துச்சோ அவங்கள தான் நோய் ஈஸியாக தாக்கிடுச்சு. இப்போ நாம் எல்லாம் சுயசக்தி பிராணனோடு இருக்கிறோம், ஆனால் தான் கொரோனாவை தப்பி நம்மளாம் இருக்கிறோம், உயிராகிறோம். பல கோடி மக்கள் செத்துட்டாங்க இல்லையா? பல கோடி மக்கள் செத்துட்டாங்க. இது போல் இன்னும் பல கொரோனாக்கள், பல கிருமி தொற்றுகள்லாம் வர இருக்குது இந்த உலகத்தில். அந்த தொற்றுகள் இருந்தாலும் நம்ம விடுபட்டு உயிராக வாழணும்னா சுயசக்தி பிராணன் விட்டல் ஃபோர்ஸோடு நம்ம வாழ்ந்தாதான் அந்த நோய்களை தீர்க்க முடியும். ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. நான் முதல் பிரதம திதியில் ஏதோ ஒரு திதியில் ஃபஸ்ட் ஹாப்பில் பிறக்கலை, செகண்ட் ஹாப்பில் பிறந்துட்டேன், சுயசக்தி பிராணன் குறைவாக பிறந்துட்டேன், கர்ம வினையினால் அப்படி ஆயிடுச்சு. இது எதன் அடிப்படையில் நடக்குதுனாக்க கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த விஷயம் நடக்குது. ஒரு மனிதன் சுயசக்தி பிராணனோடையோ ஏழையாகவோ பணக்காரனாகவோ பிறப்பது எப்படி அப்படின்னாக்க அவனுடைய கர்மாவின் அடிப்படையில் பிறக்கிறது. கர்மா என்பது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமய கர்மா. பாஸ்ட் டெண்டன்சி என்பது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா என்பது ப்ரெசன்ட் டென்ஸ் செய்கின்ற நன்மை தீமைகள். ஆகாமிய கர்மா என்பது ஃபியூச்சரில் செய்யக்கூடிய கர்மா வினைகள். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ முன்ஜெய வினையில் கர்மாவோட பிறந்தாச்சு. மனிதனுக்கு நோய், இன்பம், துன்பம் 2 வகையில் வருது. எது? ஊழ்வினை, அஜாக்கிரதை. ஒரு மனிதனுக்கு நல்லதோ கெட்டதோ 2 வழியில் வருது. ஒன்று ஊழ்வினை கர்மா, 2வது அஜாக்கிரதை கேர்லெஸ். அப்போ கர்மாவின் அடிப்படையில் ஏதோ ஒரு இடத்துல பெண்ணாகவோ ஆணாகவோ கூணாகவோ குருடாகவோ நொண்டியாகவோ இந்த ஊனமுற்று கேண்டிகேப்டாக பிறக்கிறதுக்கான காரணம்லாம் என்னன்னாக்க சுயசக்தி பிராணன் குறைவாக பிறந்தவர்கள் அவர்கள் தான். அதனால தான் அந்த கை கால தசை திசிவி நோயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிறக்கும் போது சில குழந்தைங்களாம் கைகாலாம் சூப்பிட்டு பிறக்கும், கைகாலே இருக்காது, தூக்கிட்டு தான் போகணும். தமிழ்நாட்டில் நடிகர் நெப்போலியனுடைய பையன் 100 கோடி 130 கோடியில் அவர் கல்யாணம் நடந்துச்சு. அவரெல்லாம் சுயசக்தி பிராணன் குறைவாக பிறந்ததுனால தான் ஈஸியாக அட்டாக் ஆச்சு. இப்போ நாமளும் சுயசக்தி பிராணன் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தோன்னா சீக்கிரமாக கூன் விழுந்துடும். L4 L5 கம்ப்ளைண்ட்டு சீக்கிரமாக வந்துடும். சயாட்டிக்கா S1 S2 கம்ப்ளைண்ட்டு சீக்கிரமாக வந்துடும். இதெல்லாம் ஸ்பைனல் கார்டில் உருவாகுது. அவர்களெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர் என்று நீங்களே அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஸோ நம்ம கர்மாவின் அடிப்படையில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலே இப்படி நடந்துருச்சு. என்ன சொல்யூஷன்? எப்படி இந்த கர்மாவுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த கர்ம வினைக்கு, இந்த தலைவிதிக்கு, இந்த பாவத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது அடியான் சித்தா வர்மா வைத்தியர் என்பதனால நான் வர்மக்கலையை கற்றுக்க போகவும் எங்கள் ஆசான்கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்போ ஆசான்கிட்ட கற்றுக்கும் போது எனக்கு சன்மார்க்க பாடங்கள் எல்லாம் அப்படியே வருது. சன்மார்க்கத்தில் நமக்கு வள்ளல் பெருமான் எப்படியெல்லாம் சொன்னார்னா, சித்த மருத்துவத்துலேயும் வர்ம மருத்துவத்துலேயும் டாப் மோஸ்ட் சீக்ரெட் கிடையாது, டாப் மோஸ்ட் சீக்ரெட் எல்லாம் வள்ளலாறு அருட்பாவில் அப்படியே போகிற போக்கில் கேர்லெஸ்ஸாக சொல்கிறார், சாதாரணமாக சொல்கிறார். நமக்கு சாதாரணமாக சொன்னதுனால என்னமோ தெரியல, வள்ளலார் சொல்கிறது தான் ஈஸியாக இருந்தது. அது அமுத காற்று தியானமாக இருந்தாலும், வயலை கற்சால கற்பத்தை கொண்டு கற்சால நெய்யை கொண்டு வயலை நீக்க செய்வதாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் வர்ம மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் அது டாப் மோஸ்ட் சீக்ரெட்டாக சொல்கிறாங்க. யோகத்தை 12 ஆண்டுகள் யோகம் செய்தவனுக்கு கொடுக்கப்படுகின்ற டாப் மோஸ்ட் சீக்ரெட்டு தான் வள்ளலாறு சன்மார்க்கங்கள் சாதாரணமாக சொல்கிறார். சுடுதண்ணி குடிங்கிறதுக்கு, தண்ணியை கொதிக்க வச்சு குடிங்கிறது எல்லாமே சித்த மருத்துவத்தில் யோகத்துக்குள்ள விஷயங்கள். ஒரு மனிதன் கடவுளை அடையணும், பிரிவி பிணி நீங்கணும்னு கடைப்பிடிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் சீக்ரெட்டை வள்ளலார் சாதாரணமாக சொல்கிறார்.
அதில் தான் எனக்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சு. என்ன உண்மை? மனிதன் வள்ளலார் எதுக்கு காலையில் அமுத காற்று வீசும்போது எதுக்கு வழிபாடு பண்ண சொல்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிண்ட அண்ட சித்தாந்த ரகசியம் அப்படின்னு உரைநடைப்பதில் வள்ளலார் சொல்லியிருக்கார். படிக்கும்போது எனக்கு சாதாரணமாக விஷக்காற்று நெஞ்சு அமுத காற்று சாதாரணமாக தான் புரிஞ்சுது. வர்ம மருத்துவத்தில் வர்மாவில் கற்றுக்கும் போது இது தலைவிதியை மாற்றுது. பேஷண்ட்டுக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம், மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது. சுயசக்தி பிராணன் குறைவாக இருந்தால் மருந்து வேலை செய்யாது. ஒரே நோய்க்கு ஒரே மருத்துவர் மருந்து கொடுப்பார், ஒருத்தவனுக்கு வேலை செய்யும், ஒருத்தவனுக்கு வேலை செய்யாது. கேள்விப்படுகிறீங்களா? பார்த்துக்கிறீங்களா? இல்லை நல்லதை நல்லா வைத்திரு எனக்கு வேலை செஞ்சது அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம், அவருக்கு வேலை செய்யாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பிராண சக்தி, அமுத சக்தி, சுயசக்தி பிராணன், விட்டல் ஃபோர்ஸ் வந்து குறைபாடாக பிறந்தவர்கள். அப்போ இந்த குறைபாடாக பிறந்தவர்களுக்கு என்ன செய்யலாம், எப்படி அதை சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு நாங்கள் வந்து பேஷண்ட்டுங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க அமிர்த நிலை தியானம், அமிர்த நிலை வழிபாடு. அப்போ சந்திரன்ட்டு வருகின்ற ஒரு விதமான பிராணசக்தி, அதான் உயிராற்றல். நம்ம எல்லாம் உயிர் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சாப்பிட்றதுனால தான் வாழ்கிறோம், இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறதுனால தான் வாழ்கிறோம்னு நம்ம வந்து ஒரு தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உடம்புக்குள்ளே உயிர் தினசரி பிரபஞ்சத்தோட கனெக்டில் இருக்குது. பிரபஞ்சத்திலிருந்து தான் தினசரி உயிர் வருது. அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா இங்கே வந்து டப்புன்னு விழுந்துடும். காற்றை பிடுங்கி விட்ட டயர் எப்படி புஸ்குன்னு போகுதோ பிரபஞ்சத்தில் இறைவனோட பிரபஞ்சத்துலேருந்து உயிர் தினசரி நமக்குள்ளே வருது. பிரபஞ்சத்திலேருந்து திரியோத சாந்தம், நம்முடைய உச்சந்தலைக்கு மேலே 12 விரற்கடைக்கு மேலே திரியோத சாந்த நிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. அதுதான் வள்ளலார் வந்து நிராதார நிலைங்கிறார். கீழ்நிலை ஆதாரம், மேல்நிலை ஆதாரம், நிரா ஆதார நிலைங்கிறார். 6 இடங்கள் இருக்குது. அந்த 6 நிலைகளை பற்றி வள்ளல் பெருமான வந்து ஆணிப்பொன் அம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சி என்ற பதிகத்தில் ரொம்ப தெளிவாக அந்த 6 நிலைகளை பற்றி சொல்கிறார். உச்சி மேடை, 1008 கமலம், இப்படிலாம் பலிபீடம், இதெல்லாம் சொல்லுவார். அப்போ அந்த 6 ஆதாரங்கள் வழியாக நடு உச்சந்தரையில் கொண்டக்கொல்லி வர்மம் அப்படின்னு ஒரு வர்மம் இருக்குது. அந்த வர்மத்தின் வழியாக பிடரி வர்மம் வந்து அப்படியே முதுகில் ஸ்பைனல் கார்டு, 5 பஞ்சமுடிச்சு வழியாக ஸ்பைனல் கார்டு வருது. ஸ்பைனல் கார்டில் மூலாதாரம் அப்படிங்கிற இடம் இருக்குது. மூலாதாரத்துக்கு உயிர் வந்து மூலாதாரத்திலிருந்து லிவர் கல்லீரலுக்கு வந்து கல்லீரல் முதுகு தண்டுக்கு வந்து T4 சொல்லுவாங்க, முதுகு தண்டு T4 T3 T4க்கு வந்து அண்ணாக்கு வர்மத்தில் வந்து அண்ணாக்கு வந்து புருவமத்தி வந்து புருவமத்திலிருந்து மூளைக்கு போயிட்டு மூளையிலேருந்து பிட்யூட்டரி சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பிலிருந்து தான் ஹைப்போதாலமஸ், தைராய்டு சுரப்பி, கணையம் சுரப்பி, எல்லா சுரப்பிகளும் வேலை செஞ்சு 4448 நோய்கள் வராமல் தடுப்பது இந்த சிஸ்டம் தான். உயிர் எப்படி பிரபஞ்சத்திலேருந்து உடம்புக்குள்ளே வருதுனாக்க இந்த சிஸ்டமேட்டிக் தான் வருது. இப்போ மேலேருந்து வருகின்ற அந்த இடம் இந்த ஏதாவது வர்மத்தில் புத்தம் கொண்டக்கொல்லி வர்மம் ஏதோ வர்மத்தில் பிளாக் ஆகிடும். அதுதான் சுயசக்தி பிராணனுடைய குறைபாடு. அதனால தான் தலையில் சீக்கிரமாக சொட்டை வந்து போகுது. நான் வந்து வயசாகி சொட்டை வந்தது சொல்லலை, சீக்கிரமாகவே ஒரு 40 40 வயசுக்கு முன்னாடியே யாருக்காவது சொட்டை வீதுனாக்க அவங்களெல்லாம் இம்யூனிட்டி பவர் குறைவாக உள்ளவர்கள். வாய்ஸ் வந்து அப்படியே கீச்சா பெண்கள் குரல் மாதிரி ஒருத்தவங்க பேசுவாங்க, கேட்டுப்படுகிறீங்களா? ஆண்களாக இருப்பான், பெண்கள் குரல் மாதிரி பேசுவாங்க. அவங்களெல்லாம் சுயசக்தி பிராணம் குறைஞ்சவர்கள். ஈஸியாக நோய் வந்து எந்த ஒரு கிளைமேட் மாறினாலும் டக்குன்னு அட்டாக் ஆகிடுவாங்க. அவர்களெல்லாம் சுயசக்தி பிராணம் குறைஞ்சவர்கள். 40 வயசுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ராஜ உறுப்பு வந்து பாதிக்கும். அது லிவராக இருக்கலாம், கணையமாக இருக்கலாம், ஹார்ட்டாக இருக்கலாம், கல்லீரல் பித்தப்பைய கால் பிளாடாக இருக்கலாம், இல்லை பேங்கரிஸ் சுகராக இருக்கலாம். இவர் 40 வயசுக்கு முன்னாடி யாருக்காவது பாதிக்கப்பட்டிருந்தால், அந்த ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களெல்லாம் சுயசக்தி பிராணன் குறைவாக உள்ளார்கள். அப்போ அவர்களுக்கு நாங்கள் இந்த அமுதில தியானத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். காலையில் 3 மணிக்கு எழுந்துங்க, அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லுங்கள், நிமிர்ந்து சொல்லுங்கள். எப்படி இந்த முதுகு நான் சொன்ன ஏற்கனவே முதுகு வழியாக உயிர் வருதுன்னு, அது T4 சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த கருவிக்கல்ல T4 அந்த இடம் நிமிர்ந்து நின்னாதான் உயிராற்றல் வந்து உடம்புக்குள்ளே வரும், உயிர் வந்து மூலாதாரத்துக்கு போகும். அப்போ அந்த முதுகெலும்பு நிமிர்ந்து நின்று நீங்கள் மகாமந்திரமோ அகவல் பாடல்களோ இல்லை ஐயாவை நினச்சி கொண்டு இருப்பதோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஏதாவது நல்ல விஷயம், இடந்தனை திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதப செய்தல், தெய்வம் பரவல், பிற உயிர்கீரங்கள் பாடி பணிதல், பக்தி செய்து இருத்தல், இது எல்லாமே நற்செயல் தான். இந்த செயல்கள் ஏதாவது நீங்கள் முதுகெலும்பை நேராக நின்று கொண்டு தொடர்ச்சியாக இந்த அமுத காத்துல நீங்கள் ஒரு வழிபாடு செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த அமிர்த
டிஃபிஷியன்சி. இது என்ன சொல்கிறேன்னாக்க அந்த விட்டல் ஃபோர்ஸோட டிஃபிஷியன்சி, அந்த பற்றாக்குறை வந்து பூர்த்தி செய்யப்படும். அப்போ நீங்கள் எந்த நோய்க்கு மருந்து எடுத்தாலும் விரைவாக சீக்கிரமாக குணமாகிடும். இதற்காக தான் வள்ளலார் வந்து அமிர்த நிலை தியானம் பண்ண சொல்கிறார். அதிகாலையில் நாம் எழுந்துச்சு தியானம், அமிர்த நிலை தியானம் செய்யணும். தியானங்கிறது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ணுறதுக்கு நான் போகலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ நிமிர்ந்து நின்று ஒரு அருட்பா படித்தாலும் ஓகே தான், ஒரு அகவல் படித்தா கூட ஓகே தான், நிமிர்ந்து நின்று ஐயா மகாமந்திரத்தை சொன்னாலும் ஓகே தான். ஒரே ஒரு கண்டிஷன், உங்கள் முதுகெலும்பு T4 என்று சொல்லக்கூடிய நெட்டல் வர்மம், அந்த வர்மம் நிமிர்ந்து நிற்கணும். அப்புறம் தான் அந்த பிராண ஆற்றல் வரும். நீ வாக்கிங் போனாவோ உட்காந்துருந்தாவோ இல்லை பாடலை கேட்டுருந்தாவோ படுத்திருந்தாலோ வேலை செய்யாது. சில பேர் கேட்குறாங்க, சார் காலையில் நான் ஏந்திரிச்சு பாட்டு கேட்டு தூங்கிட்டாங்கிறேன், சுவாசனை வருது, நான் சுவாசிக்கிறேன் தானே, அது போதாதா? இந்த முதுகெலும்பு நேராக நிற்கணும். அதனால் அந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் உங்கள் தலைவிதி மாறும். நம்ம வாழ்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? மலாய்க்காரர் இருக்கிறாரு, சீன நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க மாமிசம் சாப்பிடுவாங்க, புறாம குணம் உடையவர்களாக இருப்பாங்க. நம்மளோட சொந்த இந்திய மக்களே பல்வித நெகட்டிவ் வைப்ரேஷனோடு இருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆன கேஸுங்க, சூசைட் பண்ணதுங்களாம் நெகட்டிவ் ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் எல்லாம் தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத 36 தத்துவத்தோட சூட்சும தேகத்தோடு எல்லா ஸ்பிரிட் இருக்குது, கூட நாமளும் இருக்கிறோம். என்ன பண்ண அந்த ஸ்பிரிட்டெல்லாம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் நம்முடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனில் அட்ராக்ட் பண்ணும், ரீப்ளேஸ்மெண்ட் செய்யும். நாம் என்ன நினைப்போம், எப்படியாவது போய்ட்டு அகவல் படிப்புன்னு நினைப்போம், படிக்க முடியாது. எப்படியாவது அருட்பா கடைப்பிடிக்க நினைப்போம், படிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 21 மணி நேரம் விஷக்காற்று இருக்குது. விஷக்காற்றுன்னு ஒரு உதாரணம் சொன்னாக்க, ஒரு பனிக்காலத்தில் மழை காலத்தில் ஒரு இரும்பு போடுறீங்க, இரும்பில் மழையில் நனைகிற இரும்பு என்ன ஆகும்? துரு பிடிக்கும். அதுபோல் இந்த 21 மணி நேரத்தில் நீங்கள் இந்த உயிர் வந்து இருந்துச்சுனாக்க இந்த உயிரில் துரு பிடிக்குங்கிறார் வள்ளலார். செம்பு களிம்பு பூமியிலேருந்து எடுக்கும்போது அழுக்கோடு தான் வரும். களிம்பு அழுக்கும்பாங்க. அந்த அழுக்கெல்லாம் சரி பண்ணி தான் நம்ம மருந்து செய்கிறோம். ஒரு லிங்க மருந்தோ ஒரு பாதரசமோ நம்ம எடுக்கும்போது அதை சுத்தி பண்ணி தான் பயன்படுத்துகிறோம், மெட்டல், இல்லைன்னா அது வந்து விஷமாக மாறும். அதுபோல் நம்முடைய மனமும் நம்முடைய உயிரும் சுத்திகரிப்பு செய்யப்படணும். எப்படி சுத்திகரிப்பு செய்யப்படணும்? இந்த அமிர்த நிலை தியானத்தில் தான் நம்முடைய உயிரும் நம்முடைய கரணங்களும் சுத்தி செய்யப்படுகிறது. எப்போ அழுக்காகுது? 21 மணி நேரத்தில் இந்த பூமியில் விஷக்காற்றில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருப்பதுனால தினசரி உயிரும் மனமும் அழுக்காகிட்டே இருக்குது. நம்ம நினைக்கலாம், நான் நல்லா தானே இருக்கிறேன்னு. நீ அழுக்காகிற, நீ தினம் தினம் செத்து கொண்டு இருக்கிற. உங்களுக்கு புரியுங்களா? தினசரி வாழ்றேன்னு நினைக்கிறீங்களா? நம்மளாம் வாழ்கிறோமா? நம்ம வாழ்கிறோமா? இன்னைக்கு வந்து 24ஆம் தேதி, நவம்பர் 24ஆம் தேதி, இன்னைக்கு நம்ம செத்துட்டோம். நீங்கள் டெத்து சரிங்களா? 4ஆம் நாள் எதை நோக்கி போகிறோம்? வாழ்வை நோக்கிய போகிறோம். வயசா ஆச்சா நிறைய வருதா, திரை வருதா, பல்ல ஆடுதா, சீக்கு வருதா, மொத்தமாக சம்பாதிச்ச காசுலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமா? இல்லை சார் நான் மெடிக்கல் கார்டு வச்சுன்னு சொல்லாதீங்க. மெடிக்கல் கார்டு காசு கட்டுறதில்ல, மொத்தமாக அங்கே போய் கொடுத்துட்டு கடைசியில் பாய். டபுள் ஸ்டோரி வீடு கட்டிருந்தாலும், பைக்கு காடி வச்சுருந்தாலும், BMW காடி வச்சுருந்தாலும் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு. ஸோ இதுக்காக நம்ம வரல. என்ன சொல்ல வரேன்டா, இதுக்காக நாம் வரல. எதுக்காக வந்தோம்? மரணமில்லா பெருவாள் வாழணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும். அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா நமக்கு சுயசக்தி பிராணம் தேவைப்படுது, ஒரு விட்டல் ஃபோர்ஸ் தேவைப்படுது. உடம்புல எந்த இடத்துக்குலாம் விட்டல் ஃபோர்ஸ் இல்லையோ அந்த இடம் செத்து போயிடும். அதை தான் கேன்சருங்கிறோம். கேன்சருங்கிறது என்ன நினைக்கிறீங்க? உடம்புல கழிவு தேங்கி இந்த இடத்துக்கு கழிவு தேங்கிடுச்சு, விட்டல் ஃபோர்ஸ் போகல, பிளட் சர்க்குலேஷன் இல்லை. விட்டல் ஃபோர்ஸ் போகிற இடத்துல தான் பிளட் சர்க்குலேஷன் போகும், பிளட் போகிற இடத்துல தான் சத்து போகும், சத்து போனால் தான் உயிராக இருக்கும். உயிர் போகாத இடத்துல செத்து போயிடும், செத்து போன இடத்த வெட்டி போட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செத்து 100 ஆண்டுகள் ஆனோடனே மொத்தமாக செத்து போயிடும். அதனால் நம்ம வாழ்ந்து கொண்டு இல்லை. எப்போ வாழ்ந்து கொண்டிருக்குன்னா, எத்தனை மணி நேரம் நீங்கள் அருட்பா படிக்கிறீங்களோ அத்தனை மணி நேரம் வாழ்ந்ததா கணக்கு. எத்தனை மணி நேரம் ஐயாவை பற்றி பேசுகிறீங்களோ அத்தனை மணி நேரம் வாழ்ந்ததா பேசு. எத்தனை மணி நேரம் மற்ற ஊருக்கு ஜீவகாரணியம் பண்ணுறீங்களோ அத்தனை மணி நேரம் வாழ்ந்துக்கிறோம். எத்தனை மணி நேரம் அமிர்த நிலை தியானம் பண்ணுறீங்களோ அத்தனை மணி நேரம் வாழ்கிறோம். இப்போ மொபைலுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் ஃபங்க்ஷன் போகிறோம், மொபைல் எடுக்கிறோம்,
காலையில் ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போடுறோமா போட்டுக்கிட்டா மீதி 21 மணி நேரம் சார்ஜ் நிற்கிது. அதுபோல் காலையில் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் இந்த அமிர்த நிலையை வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா மற்ற 21 மணி நேரம் அந்த விஷக்காற்றினுடைய ஒரு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கலாம், அதோட தாக்கம் இல்லாமல் வாழ்ந்துக்கலாம். இதான் ஒரு வழி. வள்ளலாரை 21 மணி நேரம் விஷத்தை எல்லாம் நீக்க முடியல, அது இருக்க தான் செய்யும். அது மாயா சிருஷ்டின்னு வள்ளலார் சொல்கிறார். மாயா சிருஷ்டி தான் இந்த உடம்பை செஞ்சு கொடுத்தது, வள்ளலார் செஞ்சு கொடுக்கல. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செஞ்சு கொடுத்த ஒரே உடம்பு வள்ளலாருக்கு தான். நமக்கெல்லாம் மாயை 5 பஞ்சபூதங்களை கொண்டு செஞ்சு கொடுது. அதனால் 21 மணி நேரம் விஷம் வரும். அதுலேருந்து விடுபடணும் எப்படின்னா 3 மணி நேரம் வழிபாடு பண்ணு. நீ 3 மணி நேரம் வழிபாடு பண்ணினா உன்னுடைய தலைவிதியை மாற்றும். உனக்கு ஊழ்வினை இருந்தாலும், உனக்கு வருகின்ற செயல்கள் ஏதாவது கர்மாவினைப்படி தப்பு நடந்தாலும் அதை இந்த அமிர்த நிலை தியானம் மாற்றும். அதனால் இந்த அமிர்த நிலை தியானம் காலையில் செஞ்சால் உங்கள் தலைவிதி மாறி மரணமில்லா பெறுவால் கண்டிப்பாக நம்ம வாழலாம். அடுத்தது பஞ்சகற்பம். பஞ்சகற்பம் அப்படிங்கிற வள்ளலார் போகிற 7000 பஞ்சகற்பத்தை பேசியிருக்கிறார். சன்மார்க்கிகள் நம்ம எல்லாரும் வாரத்துக்கு ஒரு நாள் பஞ்சகற்பம் குளிக்கணும். எஸ்பெஷலி மலேசியா மக்கள் வாரத்துக்கு ஒரு நாள் பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிக்கணும். பஞ்சகற்பங்கிறது என்னன்னாக்க கடுக்காய் தூள், நெல்லி வெட்டல், வேப்ப வித்து, மிளகு, கஸ்தூரி மஞ்சள், இந்த 5 மருந்து செஞ்சால் பஞ்சகற்பம். பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிக்கும்போது என்ன நடக்குதுன்னா 1000 நன்மைகள் நடக்குது. சன்மார்க்கிகள் உலகத்தோடு வாழும்போது அவங்கள்ட்ட பார்க்கும்போது அவருடைய எண்ணங்கள் நம்மளை தாக்கும். ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை தாக்கும், நம்மளுடைய எண்ணங்கள் அவங்கள தாக்கும். நான் அதிக மேக்சிமம் பீப்புள் அசைவ சாப்பிட்ற பீப்புள், கெட்டெண்ணம் உள்ள பீப்புளெலாம் அந்த உலகத்தில் இருப்பதனால அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நம்மளை தாக்கும். வர்ம மருத்துவத்தில் அங்கே வர்மங்கள் தொட்டு மசாஜ் பண்ணும்போது இல்லை வர்மங்கள் செய்யும்போது அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே எங்களுக்கு வந்துடும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்க எங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை இந்த பஞ்சகற்ப குளியல் குடிச்சு தான் வெளியேற்றுறோம். அதை ஏன் வள்ளலார் நமக்கு சொல்கிறேன்னாக்க நாமளும் இந்த உலகத்தில் வாழும்போது கண்ணடிக்கு தப்புனாலும் தப்பலாம், கல்லடிக்கு தப்புனாலும் தப்புவாங்க, கண்ணடிக்கு தப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுடைய ஐயோ அவன் அப்படிங்கிறானே, ஐயோ அவன் அழகாகிறானே, ஐயோ அவன் வசதியாகிறானே, இப்படி நினச்சாவே அந்த எண்ணங்கள் நம்மளை தாக்கும். அதற்கு வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா வாரத்தை ஒரு நாள் பஞ்சகற்பம் குளிக்கும்போது இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியேறும். உடம்புல சூடு குறையும். உடம்புல சூடு அதிகமான டயபெட்டிக், உடம்புல சூடு அதிகமான அசிடிக் அதிகமாகும், உடம்புல சூடு அதிகமான கேன்சர் வரும். அப்போ பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிக்கிறவங்க வாரத்தை ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் டயபெட்டிக் வராது. நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். வள்ளலார் சொல்கிற மாதிரி வாரத்தை ஒரு நாள் பஞ்சகற்பம், வாரத்தை ஒரு நாள் பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி, ஆண்களாக இருந்தால் புதன் சனி 2 நாளும் பஞ்சகற்பம் அல்லது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சின்னா எதிர்காலத்தில் சுகர் வராது, எதிர்காலத்தில் இதய அடைப்பு ஹார்ட் அட்டாக் வராது, கிட்னி ஃபெயிலியர் வராது. போதுமே ஆரோக்கியமாக வாழ்றதுக்காக வள்ளலார் சொல்கிறத கடைப்பிடிக்கலாமே. கடவுளை இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆரோக்கியமாக நம்ம வாழனா கூட வள்ளலார் சொல்லுகின்ற பஞ்சகற்பம் குளியில் குளிக்கும். 1000 நன்மைகள் இருக்குது. ஸ்கின் கம்ப்ளைண்ட் வராது, பெண்களுக்கு முடி உதிர்வு நிற்கும், முடி நல்லா வளரும், மூளைக்கு அதிகமாக சூடு வராது, பிரமை பிடிக்காது, ஸ்கின் அலர்ஜி வராது, சீக்கிரமாக முதுமை வராது, ஏகப்பட்ட 1000 நன்மைகள். பஞ்சகற்பம் குளிப்பதனால் 1000 நன்மைகள் இருக்கின்றது. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் டைம் ஆச்சுங்களா 1000 மன்னிக்கிறீங்க 1000 நன்மைகள் பஞ்சகற்பம் குளிப்பதனால் இருக்கின்றது. அதுபோல் நம்ம தலைவிதியும் அந்த அமிர்த நிலை தியானம் மாற்றும். இந்த 2 விஷயம் சொல்ல தான் நினச்சி அதுக்குள்ளே 1/2 மணி நேரம் தாண்டி போச்சு. பரவாயில்ல, ஓகே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிச்சுக்கிறீங்க. வள்ளல் பெருமானுடைய ஃபோன் நம்பரை பற்றி பேசிடுவோம். வள்ளலாருடைய ஃபோன் நம்பர் என்ன? நம்முடைய ஃபோன் நம்பர் கோசம் ஒன்றுன்னு ஆரம்பிக்குதுல்ல, இங்கே வள்ளலாருடைய ஃபோன் நம்பர் என்பது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இல்லையா? அதுதான் வள்ளலாருடைய ஃபோன் நம்பர். நம்ம மகா மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா வள்ளலாருக்கு மிஸ்கால் போயிடும். இப்போ காலைங்க வந்தீங்களா, ஏஞ்சி நின்று 3 முறை மிஸ்கால் கொடுத்தாச்சு. வள்ளலார் மொபைலுக்கு மிஸ்காலும் போயிடுச்சு. நீங்கள் தெரிஞ்சு கொடுத்தீங்களோ தெரியாமல் கொடுத்தீங்களோ வள்ளலாருக்கு மிஸ்கால் தான். மிஸ்காலை மாற்ற முடியுமா? ஒரு டைம் கொடுத்து தெரிஞ்சு கொடுத்தாலும் தெரியாமல் கொடுத்தாலும் மிஸ்கால் தான், அதை மறக்க முடியாது. அதுபோல் நீங்கள் தெரிஞ்சால் தெரியாமல் வள்ளலாருக்கு மிஸ்கால் கொடுத்துட்டீங்க. எதுக்கு கொடுத்தீங்க? மரணமில்லா பெருவாளுக்கு கொடுத்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டாலும் உங்களை கொண்டு போயிட்டு பெருவெளியில் சேர்ப்பது நம்முடைய வள்ளலாருடைய கடமை.
இதுதான் வள்ளலார் வந்து புத்தி எஞ்சேல் சற்றியும் நெஞ்சமே சிற்புது தந்தையால் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர் நீர் இனி நன் முத்தியும் நாணமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 5 சத்தியம் பண்ணி கடவுள் நமக்கு சொல்லியிருக்கின்றார். நாமெல்லாம் அருட்பெருஞ்சோதி கடவுளை வணங்கினால் நமக்கெல்லாம் முத்தி சித்தி இன்பம் கண்டிப்பாக உண்டு. நம்ம எல்லாம் மிஸ்கால் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம அனைவருக்கும் முத்தி சித்தி இன்பம் உண்டு. எப்பண்டு நீங்களாச்சு வள்ளலாராச்சு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.